கர்றா 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 டென்ஷன் ஆகாது. இது ராட்வீலர் ப்ரோ. இப்ப என் பக்கத்துலயே ஒரு பெரிய அண்டர்டேக்கர் மாதிரி ஒரு டாக் இருக்கு. இதோட பேர் என்ன? இவங்க பிரீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் டேனுங்க. ஓகே. ஆமா, இவனோட பேர் வந்து ராவணன். நல்லா கொஞ்சம் ஜைஜாண்டிக்கா வரனால பேரே அந்த மாதிரி கொஞ்சம் டெரரா வச்சு ராவணன். ஆமா, ராவணன் சொல்லிட்டு பாஷா படத்துல 2 டாக வச்சுட்டு ரஜினி சார் நடுவுல உட்கார்ந்திருப்பாரு இல்லையா, சேம் அதே பிரீட் தான் இது. நாட்டு நாயில பாத்தீங்கன்னா புளிச்சாரன்னு சொல்லுவாங்க. அந்த புளிச்சார நிறத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸா வருது. ஓகே, ரிவர்ஸ் பிரிண்டல்னு சொல்லுவாங்க. இது ஃபான், லைட் ஃபான் வித் ரிவர்ஸ் பிரிண்டல். கிருஷி ஜாகரன் தமிழர்களுக்கு வணக்கம். கோவை மாவட்டம் வேடப்பட்டி பகுதியில் கடந்த 10 வருஷத்துக்கு மேல ஒருத்தவங்க நாய் பராமரிப்புல ஈடுபட்டு வராங்க. அவங்க அந்த பகுதி முழுக்கவே ஃபேமஸா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்களதான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்ண்ணா. வணக்கம் ப்ரோ. உங்களோட பேரு? ராம் ப்ரோ. எவ்வளவு வருஷமா இதுல ஈடுபட்டு? 10 வருஷமா சொன்னாங்க. 10 இயர்ஸ் ஆச்சு ப்ரோ. இந்த நாய் பராமரிப்புல வரணுங்கிற ஆர்வம் எதனால வந்துச்சுன்னா? அது குழந்தையில இருந்தே அது நம்மளுக்கு நாய் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, சரி, அதனால நிறைய பிரீட்ஸ், ஒரு பிரீட்ஸ்னு கிடையாது, நிறைய பிரீட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு பர்டிகுலர் பிரீட்னா ஷெப்பர்ட்ஸ் மட்டும் நிறைய வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மத்தபடி நம்மளுக்கு ஜெயின் பிரீட்ஸ்ல இருந்து டாய் பிரீட்ஸ் வரைக்கும் எல்லா பிரீட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. உங்களோட ஃபேவரட் பிரீட்னா அதுல எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்றது எதுனா? எனக்கு என்னைக்குமே ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் ப்ரோ. இப்ப என் பக்கத்துலயே ஒரு பெரிய அண்டர்டேக்கர் மாதிரி ஒரு டாக் இருக்கு. இதோட பேர் என்ன? இவங்க பிரீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் டேனுங்க. ஓகே. ஆமா, இவனோட பேர் வந்து ராவணன். நல்லா கொஞ்சம் ஜைஜாண்டிக்கா வரனால பேரே அந்த மாதிரி கொஞ்சம் டெரரா வச்சு ராவணன். ஆமா, ராவணன் சொல்லிட்டு. இவனுக்கு வந்து 2 வயசு ஆச்சுங்க. ஓகே. இவன் கலர் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கலர். ஓகே. பிரிண்டல்லே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான பிரிண்டல். ஓகே. புளிச்சாரன்னு சொல்லுவாங்க. நாட்டு நாயில பாத்தீங்கன்னா புளிச்சாரன்னு சொல்லுவாங்க. அந்த புளிச்சார நிறத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸா வருது. ஓகே, ரிவர்ஸ் பிரிண்டல்னு சொல்லுவாங்க. இது ஃபான், லைட் ஃபான் வித் ரிவர்ஸ் பிரிண்டல். ஓகே. இதுக்கான மெயின்டெனன்ஸ் செலவுலாம் ரொம்ப அதிகமா இருக்குமா? மெயின்டெனன்ஸ் நாங்க வந்து அது கண்டுக்கிறது இல்ல ப்ரோ. நாங்க இப்ப வீட்ல வளர்க்கணும் அந்த மாதிரி வளர்க்கணும், கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஒரு சின்ன ஒரு குதிரை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் இருக்கும், இந்த ஒரு டாக் அந்த குதிரையோட மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஏன்னா இவனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா காலெல்லாம் நீளம் ஜாஸ்தி. ஓகே. டாக் வந்து இந்த உடம்பு இந்த வெயிட்டை தூக்கி நடக்கிறதுக்கு அந்த கால்ல வந்து அந்த ஸ்ட்ரென்த் வேணும். ஓகே, புரியுது. அப்ப டாக்ஸ்க்கு அந்த அளவுக்கு நம்ம ஹெவியா ஃபீட் பண்ணணும். ஓகே. இதுக்கான தடுப்பூசி முறைகள் அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பரா தடுப்பூசி போட்டு தனியா புக் எல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. நீங்க கேட்டலாக் மாதிரி குழந்தையில இருந்து இவங்க நம்ம குழந்தையில இருந்து நம்ம கூட இருக்கான். பிறந்ததே நம்ம ஃபார்ம்ல தான் பிறந்தாங்க. ஓகே. இதோட அம்மா அப்பா வந்து வெளிய இருந்து நம்ம மேட் பண்ணி வந்தது. இதோட அம்மா எல்லாம் நம்ம கிட்ட தான் இருந்தது. அம்மாவெல்லாம் இருக்கு இப்ப நம்ம கிட்ட. இங்கதான் நம்ம கிட்ட தான் பிறந்தது. அதனால பிறந்ததுல இருந்து தடுப்பூசி, வெறிநாய் தடுப்பூசி எல்லாமே ப்ராப்பரா போட்டு ஒரு நாய்க்கும் தனித்தனியா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இப்ப நீங்க பக்கத்துல நின்று பேசுறீங்க, இப்போ இவன் பக்கத்துல இருக்கான், அந்த மாதிரி எதுவும் சார்ஜ் எல்லாம் ஆகாது. ஓகே. ஆனா இதே நாங்க இல்லைன்னா கண்டிப்பா சார்ஜ் ஆகும். ஓகே. அவனுக்கு தெரியும் இப்போ இந்த பக்கத்துல ஓனர் இருந்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பா இருக்கும், ஓனர்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஓகே. அந்த மாதிரி மேபி ஆமா அபாயம் தான். டாக்ஸ்னாலே டேஞ்சர் தானே, அது நம்ம வளர்த்துற முறை தான் எல்லாமே. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம மெயின்டைன் பண்ணி வளர்த்துறனால உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். டாக் நல்லா ஹெல்த்தியா இருக்கும்னா உங்களுக்கு டாக் அப்படியே நிக்கிற ஸ்டைல்லயே தெரியும். ஓகே, தெரியுங்களா? குட் பாய் ராவணன், குட் பாய், குட் பாய், குட் பாய், குட் பாய். இங்க தமிழ்நாட்டுல இது வளர்க்கறதுல நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்களா? ஆர்வம் கண்டிப்பா இருக்குங்க. ஓகே. அதாவது ஒரு டாக்ஸ்னாலே ராயல் தான். ஓகே. செல்ல பிராணிகள்னாலே நமக்கு செல்ல ஒரு குழந்தை மாதிரி தானே. ஓகே. அதனால நமக்கு அது வந்து ஆர்வம் வந்து ஒரு மக்களை பொறுத்து. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்ல படுத்து கொஞ்சம் சின்னதா டாய் பிரீட்ஸ்க்கு, ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா நல்லா அவங்க பார்த்தா ரோட்ல எடுத்துட்டு போனாலே ஒரு கம்பீரமா இருக்கணும், அந்த டாக்காகவே அவங்கள பாக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கெல்லாம் நல்ல ஆப்டான கைஸ். கண்டிப்பா பார்த்தாலே பயப்படணும். குட் பாய். அவங்க ஓகே. சொல்ல போனா அந்த பாஷா படத்துல ஒரு 2 டாக் ரஜினி சார் உட்கார்ந்திருப்பாருல்ல. ஆமா, ஆமா, பாஷா படத்துல 2 டாக வச்சுட்டு ரஜினி சார் நடுவுல உட்கார்ந்திருப்பாரு இல்லையா, சேம் அதே பிரீட் தான் இது. ஓகே. இது கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன், அவ்வளவுதான். இப்ப ராவணன் போயிட்டு அடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. இவங்க பேர் என்னன்னா? இது ஒரு டிஃபரெண்டான பேர் ப்ரோ. ஹிட்லர். அதே உலகத்தையே கலக்கினாருன்னு சொல்லுவாருல்ல. ஒரு ஷெப்பர்ட்ல நம்ம கிட்ட இருக்கிறதுல ஒரு ஆல்பா மேல். அவன் எந்திரிச்சுட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஹிட்லர், குட் பாய். அறிவிலே சிறந்த நாய் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். உங்க கூட ஒரு தோஸ்த் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்க சொடக் போட்டீங்கன்னா அந்த வேலை செய்யும். அதுதான்.